Recent studies have revealed that microplastics are being found in human testicles. What the hell was that? That's the new commercial for plastic. We think if we humanize plastic, people won't think it's so bad. Yeah, I don't know. It made me uncomfortable. Yeah, I just felt bad for it. நீங்க பார்த்த இந்த வீடியோ ஏஐயால ஜெனரேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா சிலரால நம்ப முடியாது. ட்விட்டரில் ரெகுலராக இல்லாதவங்களால இதை நம்ப முடியாது. சிலர் இது நிஜம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இதெல்லாம் போய் ஏஐயா இருக்குமா அப்படின்னும் சொல்கிறவங்க இருக்கலாம். ஆனால் இங்கே தான் இருக்கோம் நம்ம இப்போ 2025 நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அது எது நிஜம் போய்ங்கிறது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம ஆல்ரெடி இப்போவே இருக்கோம். இதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். Let me tell y'all right now. AI video generators are the devil. வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். 90s கிட்ஸ் ஆகட்டும், 80s கிட்ஸ் ஆகட்டும், எந்த கிட்ஸாக இருந்தாலும் மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஆக்ஷன் அண்ட் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் மிஷன் இம்பாசிபிள் படம். இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. MI 1, 2, 3 அது இதுன்னு. இப்போது த ஃபைனல் ரெக்கனிங் அப்படின்ற இந்த கடைசி பார்ட் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, போன பார்ட்டில் டாம் குரூஸ் ஒரு ஏத்தன் ஹண்ட் ஒரு சாவி ஒன்று கண்டுபிடிப்பார் இல்லையா. ரஷ்யன் சப்மரைன்லேருந்து ஒரு விஷயத்த ஒரு ஆஃப் காணாமல் போயிருக்கும். அந்த ஆஃப் தேடி கண்டுபிடிக்கிறது மட்டுமே போன பார்ட்டோட ஒரு கதையாக இருந்தது. அதனாலே அது கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா மொத்த படத்தில் கதையே இல்லை, ஜஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கதையாக இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் என்டிடி அப்படிங்கிற ஒரு ஏஐயோட பிடியில் இருக்குது. கண்ணா பின்னான்னு டிவியில் பார்க்குற நியூஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் எது நிஜம் பொய்ன்னு தெரிய டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பல விஷயங்கள். இதுக்கு நடுவில் ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுத்தி இந்த நாடு எப்படி பண்ணிச்சு, அந்த நாட்டில் இது நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை கிரியேட் பண்ணி ஒரு கயாஸில் தான் இருக்குது உலகமே. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த என்டிடி அப்படிங்கிற ஏஐ எதெல்லாம் டிஜிட்டல் மயமாக இருக்கோ, எதெல்லாம் இது இருக்கோ எல்லாத்தையும் ஹேக் பண்ணி தன்னோட வசத்தில் வச்சு இன்னும் பெரிய லெவலில் மீறி போய் உலக நாடுகளோட கண்ட்ரோலில் இருக்கிற நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு வருது. பல நாடோட வெப்பன்ஸ் எல்லாம், பல நாடோட நியூக்ளியர் வெப்பனை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மிச்சம் 4 கண்ட்ரி தான் இருக்குது. சைனா, ரஷ்யா, அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று அண்ட் USA. இவங்களோட அந்த நியூக்ளியர் வெப்பன் மட்டும்தான் அதோட கண்ட்ரோலில் இன்னும் வரலை. பட் அதையும் சீக்கிரமாக அது தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துரும் அப்படின்னு இருக்கிற ஒரு பட்சத்தில் தன்கிட்ட இருக்கிற அந்த சாவியை பயன்படுத்தி ஏற்கனவே உள்ளுக்குள்ளே மூழ்கி இருக்கிற பல வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கின அந்த சப்மரைன்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த என்டிட்டியை தடுத்து நிறுத்துறது இந்த படத்தோட கதை. அதை தடுத்து நிறுத்த முடிஞ்சுதா, அதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஓவரால் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, இது இந்த ஃப்ரான்ச்சைஸோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறதுனாலே ஆகட்டும், அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சீரீஸ் ரிவ்யூலெல்லாம் பார்த்த பல சீரீஸ்லாம் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சில சிட்காம்லலாம் சில இடங்களில் ஒவ்வொரு பழைய சீசன்லேருந்து சில கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு அது ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி அப்படி ஞாபகப்படுத்துவாங்க. அது நமக்குமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஃபைனல் பார்ட் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலேருந்து பல சீசனில் பல மூவிஸ் பல பார்ட்டில் சில சீன்கள்லாம் நிறைய இடத்துல வரும். கொஞ்சம் அப்படியே மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சீன்கள் சில கதைக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி ஆகட்டும். அப்போ அது பண்ணி ஞாபகம் இருக்கா, இப்போ இது பண்ணி ஞாபகம் இருக்கா, தட் வாஸ் நைஸ், திஸ் வாஸ் நைஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பல விஷயங்கள்லாம் அந்தந்த பார்ட்லேருந்து எடுத்து இதில் நிறைய அப்படியே அந்த மெமரியெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மெயினான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 சீன் வரும். ஒரு சப்மரைன் சீனும் ஒரு ஃப்ளைட்டு ஒரு கிளைடரில் ஒரு ஆக்ஷன் சீன் வரும். இது 2 தான் ஒரு முக்கியமான ஆக்ஷன் சீன். அதுக்கு நடுவில் நிறைய கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் நல்ல ஒரு விஷயம், நான் ராத்திரி 10 மணி ஷோ போய் வீட்டுக்கு 1:30 மணிக்கு திரும்பி வந்தேன். ஸோ தூங்காமல் நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அப்படியே நிறைய ஒரு ஸ்லோவான இடங்கள் தான், மொமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். அதுக்கு நடுவில் வழக்கம் போல் அந்த மிஷன் இம்பாசிபிளில் வர அந்த மியூசிக்கை போட்டு கொஞ்சம் ஒரு இது பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மேபி படம் 2.25 மணி நேரம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட படத்தை குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். எதுவுமே குறைஞ்சிருக்காது படத்தில். 1/2 hour குறைச்சிருந்தா எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் ஐமேக்ஸ்க்காக எடுத்தது ப்ளஸ் டாம் குரூஸே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருங்கிறதுனால ஐ திங்க் கட் பண்ண மனசு வரலன்னு நினைக்கிறேன்.
பட் கொஞ்சம் ஓகேவாக தான் பட்டுச்சு. பட் நாட் பேட். இதுக்கு மேலே மிஷன் இம்பாசிபிள் மூவி இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மிஷன் இம்பாசிபிள் படம் பிடிச்சவங்க, டாம் க்ரூஸ் பிடிச்சவங்க டெஃபினெட்லி இந்த படத்தை நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம். அண்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி உலகம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே ட்விட்டர்லாம் பார்த்தா பல நெகட்டிவ் நியூஸுமாகவும் பல கலவரங்களை மட்டுமே காட்டுற ஒரு இடமா இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளே எதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் படுத்திக்கிறது, எதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுங்கிற ஒரு கோடை நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கு ஒரு நல்லது. பார்த்த உடனே பதறி போய் இந்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணாமல் இட்ஸ் ஓகே நடக்குது அப்போ அப்படின்னு விட்டோம்னா நமக்கு பெட்டர். அதுதான் இந்த படமும் சொல்ல வர ஒரு விஷயம். அண்ட் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் காமெடியாக படும். படத்தில் மட்டும்தான் இவனுங்க அமெரிக்காவில் உமன் பிரசிடென்ட் இருக்க மாதிரி காட்டுவானுங்க. நிஜத்தில் இது வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு உமன் பிரசிடென்ட் கூட இவனுங்க தேர்ந்தெடுத்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு காமெடியாக தான் பட்டுச்சு. ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நான் காட்டுவீங்களா, நிஜத்தெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பட்டுச்சு. அது ஒரு விஷயம். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு இடம் கொஞ்சம் காமெடியாக பட்டுச்சு. எல்லாரும் இவங்களோட எல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு இவங்களோட டீம் மீட் பண்ணுவாங்க லண்டனில். டாம் க்ரூஸ் இப்படி நிற்பார். அவரோட 5 அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்குவாட் அப்படி நிற்கும். எல்லாருமே அப்படின்னு ஒரு இடத்துலேருந்து தலையை மட்டும் அடிட்டு எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க. ஏன்னா இதுக்காக நின்னீங்க அப்படின்னு பட்டுச்சு. என்னதான் நம்ம ஆக்சிடென்ட் படம் என்னதான் பிடிச்ச ஒரு படமாக இருந்தாலும் சில விஷயங்கள் காமெடியாக இருந்துச்சுன்னா அது சொல்லி தான் ஆகணும். ஏதோ சீரியஸ்ன்னு நினச்சி எடுத்துருக்கானுங்க. பட் அது எனக்கு காமெடியாக பட்டுச்சு. பட் தேட்டரில் பார்த்தோம் எல்லாருமே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் இந்த கிளைடரு ஃப்ளைட் சீன்லாம் சொல்லும் போது ஒரு ஃப்ளைட் சத்தம் கேட்குது. இதோட இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கிறேன். தட்ஸ் அபவுட் மிஷன் இம்பாசிபிள். அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.